ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் 11th டே முடிஞ்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி டேட் 4/2/2019, கடைசி வாரம், இந்த வாரம் தான். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 85 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிறது லிமிட்டட் தாங்க. அந்த லிமிட்டட்லேயும் 1, 2, 3 இப்படி தான் வந்து ஒரு சில பேர் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ரிமைனிங் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே பிசி கம்யூனிட்டிலையும் அதுக்கப்புறம் எம்பிசி கம்யூனிட்டிலும் சேர்ந்தவங்களாம் இருக்கிற காரணத்தினால ஒரு நாளைக்கு 380 பேர் 350 பேர் வந்திருந்தா கூட யாருக்குமே வேலை கிடைக்காது. காரணம் என்னென்னா, அவங்க கம்யூனிட்டியில் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி ரிமைனிங் இருக்கிற சொச்சத்தில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் ரிமைனிங் இதில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்த காரணத்தினால அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டபுள் டிஜிட், சிங்கிள் டிஜிட் தான். ஸோ இஃப் யூ ஆர் லக்கி, முழுக்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இதுக்கு மேலே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 85 பேர் ஜென்ரல் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம், சேம் கான்செப்ட். பிஎஸ்டிஎம்மும் அதே தான். இருக்கிறது 10, 11, 12, 13 இப்படி தான் இருக்குது. இந்த 10 வேகன்சி யாருக்கு கிடைக்கும், 11 வேகன்சி யாருக்கு கிடைக்கும்னா, உண்மையாலுமே அது உங்களை மீறின ஒரு சக்தி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக், ஒரு அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிடாது. ஓகேங்களா? 10 வேகன்சி இருக்குன்னா அந்த 10 வேகன்சி யாருக்கு கிடைக்க போகுது இருக்கக்கூடிய ஒரு 5 நாளில், இருக்கக்கூடிய ஒரு 4 நாளில். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 19 பேர் பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ரிமைனிங் சொல்லிக்கிற அளவுலாம் இல்லைங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. இத்தனை பேர் நாளைக்கு வருமா, அத்தனை பேர் நாளைக்கு வருமான்ட்டு. 10, 11, 12, 13 இப்படி தான் இருக்குது. அந்த 10 யாருக்கு கிடைக்க போகுது, 11 யாருக்கு கிடைக்க போகுது, 10ல் ஒருத்தன் 11ல் ஒருத்தன்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் தான் நடக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் உண்மைதான் சார், அந்த ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது எனக்கும் நடந்தது, நானும் அப்படி தான் ஜாப் எடுத்தேன் அப்படின்றாங்க. ஸோ அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரியில் யாருமே இன்றைக்கி எடுக்கலைங்க, 0. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனில் கூட அவ்வளோதாங்க, காலி 1, 2 அப்படி தான் இருக்குது. 6 பேர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளைண்டில் யாருமே எடுக்கல, 0. டெஃப் கேட்டகரியில் யாருமே எடுக்கல, 0. ஆர்த்தோவில் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஆர்த்தோவும் ஆல்மோஸ்ட் முடிகிற நிலைமையில் தான், முடிஞ்சு போச்சு தான். 1, 5, 7 அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எம்யூஎல்டியில் யாருமே எடுக்கல, 0. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4071 வேகன்சிஸுங்க. ஸோ 11வது நாள் கவுன்சிலிங் முடிவில் 112 பேர் ஒட்டு மொத்தமாக எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது 765 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அதான் சொல்கிறேனே, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். அந்த அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த 10ல் ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க, அந்த 11வதுல ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? கடவுளை வேண்டிக்குங்க நம்பிக்கை இருந்தால். ஸோ ஆல் த பெஸ்ட், ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.